சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். சந்தேகத்திற்குரிய கப்பல்கள் அனைத்தும் சோதனை செய்யப்படும். ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து இந்திய கடற்படை தளபதி அறிவிப்பு. வெள்ளத்தால் சேதமடைந்த கோவில்களை சீரமைக்க 5 கோடி ரூபாய். 26 கோவில்களை சீரமைக்க நிதி ஒதுக்கியது இந்து சமய அறநிலையத்துறை. தூத்துக்குடி குறிஞ்சி நகரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு. வெள்ள பாதிப்பு புகைப்படங்களை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னையில் 145 இலகுரக மோட்டார் கார்களை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய வகுப்பறைகள், ஊராட்சி கட்டடங்களும் திறப்பு. பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கூட்டணி பற்றி குறிப்பிடாத அதிமுக. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி வாகை சூட களப்பணியாற்றுமாறு தீர்மானம். எண்ணெய் கசிவு விவகாரத்தில் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மதுரை விளாச்சேரியில் பாசன கால்வாயில் உடைப்பு. வடிவேல்கரை கிராமத்தில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வானிலையை துல்லியமாக கணிக்க கூடுதல் ஆய்வகங்கள் தேவை. மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. லதா ரஜினிகாந்துக்கு ஜாமீன் வழங்கியது பெங்களூரு நீதிமன்றம். கோச்சடையான் படம் தொடர்பான மோசடி வழக்கில் உத்தரவு. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.